பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ப்ளவுஸை எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பானேக் ப்ளவுஸில் லேஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த லேஸ் ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி த்ரெட் ரிமூவர் வச்சு நம்ம எடுத்துடலாம். லேஸை வந்து கம்ப்ளீட்டாக பிரித்து எடுத்துடணும். ஸோ இது ஆல்ரெடி 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பிரிக்கணும். அவசரப்பட்டு பிரிச்சிங்கன்னா கிளாத் வந்து கிழிஞ்சிரும். ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, பொறுமையாக பிரிச்சுடுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆரி ஒர்க் ஃப்ரேம் இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நான் இதுக்கு காப்பர் ஷேடட் டியூப் பீடு, சுகர் பீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் காட்டன் த்ரெட் இல்லாமல் நைலான் த்ரெட் எடுத்துருக்கோங்க. ஊசியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். ஏன் நம்ம காட்டன் த்ரெட் இதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு வந்து சீக்கிரமாக அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த த்ரெட் வந்து நைலான் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ண நைலான் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து வழுக்கிட்டு போகும் அப்படின்றதுனால ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பீடு சுகர் பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து தையல் முடிச்சு வந்து பிரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த நாட் போடுறோம். இந்த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப மெல்லிஸான த்ரெட்டு. அதனால் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பானெக்லேருந்து சென்டர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து சென்டர் பாயிண்ட்டை நம்ம, ஏன்னா இது பானெக் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து சின்ன சின்ன கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ 1.5 இன்ச்சு கேப்பில், அதாவது நீங்கள் சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்டிக் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 1.5 இன்ச்சு கேப் அப்படின்றது ஒரு ஃப்ளவருக்கும் உண்டான கேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்குன்றதுனால அந்த நெக்கோட ஷேப்பும் கரெக்டாக வரணும். எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவரோட லுக்கும் கரெக்டாக வரணும். இது ஸ்டோன் ஒட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா ஒரு பீடு வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீடு, ஒன்று வந்து சுகர் பீடு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனோட ரவுண்ட் ஷேப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து அழகாக வந்துடும். இந்த மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பீட் தான் எடுத்திருக்கேன். கட் பீடு வந்து நீங்கள் 7 இல்லைன்னா 8 அந்த மாதிரி கவுண்ட் வச்சுக்கலாம். இல்லை அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக வரணும் அப்படின்னா 9 பீட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு நல்லா ஃப்ளவர் வந்து அழகாக நிறைய பெட்டல்ஸ் இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் 9 பீடு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வந்து ரேண்டமாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 7 பீடு இல்லைனா வந்து 8 பீடு வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு டியூப் பீடு எடுத்துக்கோங்க. இது கிளாஸ் பீடு தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம அந்த மாதிரி போடும்போது இது வந்து பார்க்கறதுக்கு இந்த ஃப்ளவர் ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து நார்மல் த்ரெட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து வெளியில் தெரியும். பட் நம்ம இந்த நைலான் த்ரெட் எடுத்திருக்கிறதுனால அதோட ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே சுத்தமாகவே தெரியவே தெரியாது. இந்த நைலான் த்ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆரி ஒர்க்குக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம இந்த மாதிரி கையில் ஸ்டிச் பண்ணுறதுக்குமே வந்து இந்த நைலான் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த நைலான் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து மேலேயே இப்போ வந்து நீங்கள் முடிச்சு போட்டு த்ரெட்டை உள் பக்கமாக இழுத்துக்கணும் அப்படின்னா இந்த நைலான் த்ரெட்டில் நாட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே தெரியவே தெரியாது. நீங்கள் முடிச்சு போட்டுருக்கீங்கன்றது தெரியாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மணி கூட வந்து இதை கனெக்ட் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து அதிகமாக இருக்குன்றது தெரியாது. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருந்து பார்க்கும்போது சுத்தமாக தெரியாது. நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தான் அந்த நைலான் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். அதுக்காக தான் வந்து இந்த நைலான் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பீட் ஒர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் த்ரெட்டில் வேணாலும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி காட்டன் த்ரெட்டை வச்சு இதே சேம் பேட்டர்னில் இந்த மாதிரி ஃப்ளவரை நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, ஆரி ஒர்க்கு தெரியல, இல்லை வந்து உங்களுக்கு டெய்லரிங் சுத்தமாக தெரியாது, பட் வந்து உங்களோட பிளெயின் ப்ளவுஸை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரே ஒரு ஊசியும் இந்த பீடும் போதும். இந்த பீட் பேக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 ருபீஸ்க்கே வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. நம்மக்கிட்டேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சுகர் பீட் வந்து 10 கிராம் சைஸில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் டியூப் பீடுமே வந்து
காப்பர் ஷேடு, சில்வர் ஷேடு அண்ட் வந்து கோல்டு ஷேடில் வந்து உங்களுக்கு 10 கிராமில் வேணும்னாலும் நீங்கள் நம்மக்கிட்டேயே வாங்கிக்கலாம். ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கலர் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். சுகர் பீடும் அவைலபிள் இருக்குது. இந்த த்ரெட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு பீடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஷைனிங்காக இருக்கும். இது கிளாஸ் பீட் அப்படின்றதுனால. நார்மல் நம்ம பெயிண்ட் பீடுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கிளாஸ் பீடு அப்படின்றனால உங்களுக்கு ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். பெயிண்டிங்கில் வர பீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் காப்பர் ஷேடு ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து சில்வர் ஷேடு இல்லைனா கோல்டு ஷேடு காமனாக போடுற ப்ளவுஸு, அதாவது பட்டு சாரிக்கு நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் இருக்கு இல்லையா, மெரூன் கலர் அண்ட் க்ரீன் கலர், பிங்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலருக்குமே வந்து எல்லா சாரீலையுமே பிங்க் கலர் இல்லாமல் வரவே வராது. அதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து காப்பர் ஷேட் இல்லாமல் எந்த ஒரு சாரியுமே வரது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில்க் காட்டன் ப்ளவுஸை நீங்கள் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களோட நெக்கில் பேட்டர்னில் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். ஆனால் சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் ஏஜ் வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க போடணும் அப்படின்னாலும் இதை போட்டுக்கலாம். பேக் சைடில் பாருங்கள், அந்த த்ரெட்டு இருக்கிறதே தெரியல பாருங்கள், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து இப்போ நீங்கள் ஏதாச்சும் செயினில் மாட்டுது அந்த மாதிரி அந்த கவலையும் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா வந்து நம்ம காட்டன் த்ரெட்னால் சீக்கிரமாக அறுந்துடும். பட் இந்த நைலான் த்ரெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹூக்கில் ஏதாச்சும் மாட்டுச்சுன்னா கூட த்ரெட்டு அறாது. சரிங்களா? அந்த த்ரெட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன்லேயும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஸ்லீவ் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃப்ரேம் யூஸ் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா, அந்த விரலை வந்து நீங்கள் சென்டர் பாயிண்ட் அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் ஊக்கெலாம் எம்மிங் பண்ணும்போது ஊக் கட்டும்போது எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த ஸ்டோனுக்கு மேலே உங்கள் ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை சுற்றி இந்த பீட் ஒர்க்கை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஊசியும் வெளிப்பக்கமாக எடுத்து ஒரு டைமும் வந்து நீங்கள் கீழ் பக்கமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எம்ப்ராய்டரிங் போடுற மெத்தட்லேயே தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஊசி வந்து கீழ் பக்கமாக குத்தி குத்தி எடுக்காமல் துணிக்கு உள்ளே உள் பக்கமாக இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி உள் பக்கமாக நீங்கள் ஒரு பீடை கோத்துட்டு அகெயின் ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் லைட்டாக க்ராஸாக பண்ணி அந்த ஊசியை வந்து கிராஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டிசைன் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்பில் வர அடுத்த பீடோட ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். இன்னுமே வந்து ஒர்க்கை ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். நீங்கள் வீட்டில் டெய்லரிங் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஒர்க்கை வந்து நீங்கள் ஈஸியாகவே பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு டைம் ரொம்ப அதிகமாக செலவாகுன்ற அவசியமும் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ப்ளவுஸுமே வந்து நீங்கள் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கூட அடிஷ்னலாக ஒரு 200, 300 அந்த மாதிரி வந்து சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கும் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இதே வந்து ஆரி ஒர்க்கில் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு ₹1000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடிலில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயின் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லரிங் தெரியலனா கூட இந்த மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க ப்ளவுஸை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு அது மூலியமாகவும் ஒரு இன்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஓன் ஐடியா நீங்கள் நிறைய இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு டெய்லரிங் தெரியணும், எம்ப்ராய்டரிங் தெரியணும் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ₹30 பேக்கெட்டு சுகர் பீடு ஒரு ₹30 அண்ட் வந்து டியூப் பீடு ஒரு ₹30 கொடுத்து நீங்கள் வாங்கி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லுமே ஒரு ப்ளவுஸ்க்குலாம் யூஸ் ஆகாது. ஸோ ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 4, 5 ப்ளவுஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே தெரியணும், டெய்லரிங் ரிலேட்டட், ஆரி ஒர்க்கு அண்ட் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலில் கண்டினியூஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்லேருந்து ஸ்டார்டிங்கில் இப்போ தான் அவங்க டெய்லரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு என்னென்ன வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் நெக்லேயுமே வந்து ஒரு 3 ஃப்ளவர் நம்ம போட்டிருக்கோம்.
நெக்ல வந்து நெறைய ஒர்க் பண்ண முடியாதுன்னு அப்படி சொல்லுவாங்க. பட் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. நம்மளோட கையில தான் இருக்கு ஒர்க் பண்றது. ஸோ ஸ்லீவ் பேட்டர்ன்லயும் பாருங்க, அந்த ஃப்ளவர் ஷேப் எவ்வளோ அழகா இருக்கு. முன்னாடி லேஸ் இருந்ததுக்கும், இப்ப இந்த மாரி பீட் ஒர்க் குடுத்துருக்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் புடிச்சிருக்கா? இல்லையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரண்ட் நெக்லயும் வந்து நம்ம 3 ஃப்ளவர் வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த பீட் ஒர்க் இல்லாம நீங்க ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க் குடுத்தீங்கன்னா, இன்னுமே இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே கிராண்டா இருக்கும். ஸோ உள் சைடும் பாருங்க, அந்த அளவுக்கு வந்து நம்ம த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோன்றது சுத்தமாவே தெரியாது. அவ்வளோ நீட்டா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ளவுஸ. இந்த மாரி ப்ளவுஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணி குடுக்கணும் அப்படின்றனால எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.